என்ன பண்ற? தூங்குறியா? மற்ற இடத்துல வெயிலா இருக்கா, அதனால இதுல தூங்குறியா? நல்லா கூலிங்கா இருக்கா? ஹாய், கண்ணை பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் தர்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இயற்கை காட்சி, நொங்கு பறிக்கிற விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நொங்கு பறிச்சுட்டு அதை நாங்கள் எப்படி வெட்டியெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யூடியூப் பார்க்க வந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணுக்கும் குளிர்ச்சியாக நல்ல பனைமரம், வயல், இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த ஒரு வாய்ஸுமே நான் அவ்வளோவா எடிட் பண்ணலை. அந்த காற்று சத்தம் அதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறனால அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நொங்கு பறிச்சாச்சு, ஆட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போக ரெடி ஆயாச்சு. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நொங்கு வேணுமா அப்படின்ட்டுன்னு. அதோட சரி இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருந்துச்சு. ஒரு 4 மணி போல் தான் வந்தாங்க. வந்த உடனேயே அவங்களுக்கு வேலை வச்சாச்சு. தேவிகான்னு ஒரு சிஸ்டர் ஈரோட்டில் இருந்து, அக்கா என் பேர் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது. உண்மையாகவே ரொம்ப பாசமாக இருக்கீங்க என் மேலே. தேங்க்யூ சிஸ்டர் தேவிகாக்கா. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய தாமரைப்பூ இருக்கிற அந்த ஊரணியெல்லாம் நிறைய இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஏரியா. தாமரை குளம்ல அப்போ தாமரை ஊரணி இல்லாமல் இருக்குமா? நல்லாயிருக்கும். நிறைய சிஸ்டர் நான் நினப்பேன், பேரெல்லாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அப்புறமா யோசிப்பேன், சரி நம்ம அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் யோசிப்பேன். அந்த வகையில் இந்த சிஸ்டரை கேட்டிருந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவங்க பேரை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்த உடனேயே நொங்கு எப்படான்னு இருந்துச்சு. வெட்டி குடித்தாச்சு, நல்லா இருந்துச்சு. நினச்சேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டரெல்லாம் விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்றோமே அப்படின்னு. நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க. இளநீ, நொங்கு, கிழங்கு அப்படின்னு நீங்களும் இந்த வில்லேஜ் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ராமேஸ்வரம், பாம்பன் பாலம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு எப்போயாவது வந்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்களுமே ஆசையாக சாப்பிடலாம். மற்றபடி சாரி, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு நொங்கு. பசங்களோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நொங்கு சாப்பிட்றது அது ரொம்பவே ஒரு சந்தோஷம்.
எத்தனை பேருக்கு நொங்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். வெட்ட வெட்ட எல்லா நொங்கையும் வாங்கி வாங்கி குடிச்சிட்டாங்க. இந்த ஒரு நொங்கு மட்டும்தான் குடிக்கிறேன், அதையும் பறிக்கிறாங்க. வேகமா குடிச்சிடணும், இல்லைன்னா இதையும் பறிச்சு விட்டுருவாங்க. அதையும் பறிக்கிறாங்க. மூணு கண்ணு இருந்து ஒரு கண்ணு ஆட்டிய போட்டேன், எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு நொங்கு இருந்துச்சு. சைக்கிளை காட்டணுமா? அவன்கிட்ட சைக்கிளை காட்டணுமா? காட்டுறேன். சர்வினோட சைக்கிளை காட்டவா? அவளே சொல்ல, அம்மா என் சைக்கிளை காட்டுமா அப்படின்னு. சின்ன பையனோட சைக்கிள். சர்வின் உன் சைக்கிள் கிட்ட போய் நில்லு, உன்னையும் சேர்த்து காட்டிடுவோம். சொல்லு, இதான் என் சைக்கிள்னு சொல்லு. நல்லா இருக்கான்னு கேளு. நல்லா இருக்கா அப்படின்னு கேளு. பாய் சொல்லிரு. அவள் வாயை பாரு எப்படி இருக்குன்னு நொங்கு குடிச்சிட்டு. ஃபஸ்ட்டு தியாஸ்க்கு வாங்கின சைக்கிள் தான் இது. அப்புறம் அது அவங்க கொஞ்சம் பெருசாகவும் இந்த சைக்கிளை இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு வேறு சைக்கிள் வாங்கியிருக்கு. இது முன்னாடி வாங்கினது உடஞ்சி போச்சு, மாட்ட முடியல, அந்த இது ஃபிட் பண்ண முடியல. இது பெரிய பையனோட சைக்கிள். இதை பற்றி ஒரு சின்ன விஷயம், இந்த சைக்கிள் பற்றி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை வெறும் 1000 ரூபா தான். இந்த பழைய ஜாமான் வண்டி வரும் பார்த்தீங்களா, இந்த உடஞ்ச பொருளெல்லாம் வாங்குகிற வண்டி வரும் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் வாங்கின சைக்கிள் தான் இது. இதில் வந்து எந்த ஒரு வேலையுமே நான் பெருசாக பார்க்கல. வாங்கும்போது 500 ரூபாய்ன்னு சொல்லி நான் அந்த சைக்கிள் வாங்கினேன். அவங்கள்ட்ட கிலோ கணக்கு போட்டு தான் கொடுத்தாங்க, 1 கிலோ அப்படின்னு போட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இது எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல. இது வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது. 500 ரூபா வந்துச்சு. ஆனால் 500 ரூபாய்க்கு வாங்கி நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா, சீட்டு மாற்றினேன். அப்புறம் முன்னாடி 2 டயர் மட்டும் மாற்றினேன். கல் டயர் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதில் நார்மல் டயர் இருந்துச்சு காற்றடிக்கிற மாதிரி. கல் டயர் மாற்றினேன், அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு வந்துச்சு, அவ்வளோதான். ஆக மொத்தம் வெறும் 1000 ரூபா மட்டும்தான் நான் செலவு பண்ணேன். கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு திட்டிடாதீங்க, பிள்ளைக்கு சைக்கிள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அவனுக்கு நான் ஏற்கனவே புதுசாக சைக்கிள் சின்ன வயசுலேயே நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த யதார்த்தமாக நாங்கள் பார்க்கும்போது அந்த சைக்கிள் அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. எந்த ஒரு பெருசாக வேலை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ கூட அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிட்டான். அதுக்கு பிறகு தான் என்னோடய வீட்டுக்கார் கேட்டாங்க, இப்போ எவ்வளோ அப்படின்னு. சைக்கிள் அப்படி புதுசாக இருக்குன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி எதுக்காக, நல்லா இருக்குது, இது ஒரு டயர் மட்டும்தான் மாற்றணும் அடுத்துங்கிற மாதிரி சொல்லவும், சரி நம்ம இதை வாங்கி கொடுப்போம். இன்னொன்று அவங்க சின்ன பசங்க தானே, அடுத்து நம்ம ஏதாவது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இருந்தாலும் யாராவது ரொம்பவே பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடியாமல் இருக்கிறவங்களுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குடோனுக்கு நான் அப்புறமா போய் விசிட் பண்ணேன். அவ்வளவு பொருள் இருந்துச்சு, பக்கத்தில் இருந்துச்சு, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அந்த குடோனு. அவ்வளவு திங்ஸ் இருந்துச்சு. அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பழசுன்னே நம்ம சொல்ல முடியாது. நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. கட்டிலேருந்து இந்த மாதிரி சைக்கிள் சம்மந்தமாக, மோட்ரு சம்மந்தமாக, பெரிய பெரிய இந்த ஆயில் மோட்ரு சம்மந்தமாக, அப்படி நிறைய திங்ஸ் எல்லாம் அவங்க தனித்தனியாக அதை வந்து பிரித்து வெயிட் போட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கிற பொருளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் போட்டு அந்த இரும்புனா சைக்கிள்னால் இரும்புனா இரும்பு ரேட்டுக்கே வெயிட் போட்டு, இரும்பு என்ன வெயிட்டு கிலோவோ அதை வெயிட்டு போட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஏதாவது முக்கியமாக அதாவது ஏதாவது வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்படி செகண்டில் நம்ம வாங்குறது ரொம்பவே நல்லது. அதுவுமே அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு. ஓகே, இது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். தயவு செஞ்சு கமெண்ட்டில் திட்டிடாதீங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.